ஹரே கிருஷ்ணா. பரம ஜெய ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் சிர்ல குருதேவ். ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 1 பதம் 1. நாம் திரும்ப பகவத்கீதையை திரும்ப ஒரு முறை பார்க்க இருக்கிறோம். மகாபாரதத்தில் 18 பருவங்கள் உள்ளன. அந்த 18 ஆதி பர்வம், 2 சபா பர்வம், 3 வன பர்வம், 4 விராட பர்வம், 5 உத்தியோக பர்வம், 6 பீஷ்ம பர்வம், 7 துரோண பர்வம், 8 கர்ண பர்வம், 9 சல்ய பர்வம், 10 கதா பர்வம், 11 சௌத்திக பர்வம், 12 சாந்தி பர்வம், 13 அனுசாசன பர்வம், 14 அஸ்வமேத பர்வம், 15 மௌச்சல பர்வம், 16 மகாபிரஸ்தான பர்வம், 17 சொர்க்க ஆரோகண, 18 பவிஷ்யத் பருவம். இப்படி இருக்குது. இதில் 6வது பீஷ்ம பருவத்தில் அத்தியாயம் 25 முதல் 42 வரைக்கும் உள்ள அத்தியாயங்கள் பகவத்கீதையாக இருக்கிறது. மகாபாரதத்தில் வைசம்பாயனர் ரிஷியும் ஜனமேஜயன் இந்த 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க பேச்சுக்குள்ள திருதராஷ்டிரன் சஞ்சயனுடைய உரையாடல் வருது. திருதராஷ்டிரன் சஞ்சயனுடைய உரையாடலுக்கு உள்ள பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடையதும் அர்ஜுனனுடைய உரையாடலும் இடம்பெற்று இருக்கிறது. இதில் சஞ்சயன் கவல்கணன் அப்படிங்கிற தேர்ப்பாகனுடைய மகன், முனிவருக்கு நிகரான ஞானம் உடையவன், தர்மவான். ஆதி பர்வத்திலேயே சஞ்சயனை புகழ்ந்து ஸ்லோகங்கள் இருக்குது. போருடைய துவக்கத்திலேயே கீதை பேசப்பட்டிருந்தா கூட அதை பற்றி சஞ்சயன் பேசுனது போரோட 10ஆம் நாள் ராத்திரி தான். திருதராஷ்டிரன் கண் தெரியாதவன். அந்த திருதராஷ்டிரன்ட்ட போர் நடந்த பிறகு, அந்த போர் நடக்க ஆரம்பிக்கிற போது வியாசர் அவங்கிட்ட கேட்டார், போரை பார்க்க விரும்புறியா, கண்களை தர்றேன் அப்படின்னு கேட்டார். அப்போ திருதராஷ்டிரன் சொன்னான், பார்க்க விரும்பலை, ஆனால் கேட்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னான். அப்போ உன்னுடைய மந்திரிகளில் தர்மவானான சஞ்சயன் உண்மை பேசுகிறவன், அவனுக்கு நான் அந்த தகுதியை கொடுக்குறேன், அவன் என்னுடைய சிஷ்யன், அவன் உனக்கு நடக்கிறத பற்றி தெளிவாக சொல்வான் அப்படின்னு சொன்னார். இப்போ 10ஆம் நாள் பீஷ்மர் வீழ்த்தப்படுறார். அப்போ போர்க்களத்தில் இருந்த சஞ்சயன் திருதராஷ்டிரன்ட்ட பீஷ்மர் விழுந்துட்டாருங்கிற விஷயத்தை சொல்லும்போது அதிர்ச்சியான திருதராஷ்டிரன், அங்கே நடக்கிறதையெல்லாம் எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்குறான். கீதையுடைய முதல் பதம் தர்ம க்ஷேத்ரே, தர்ம அப்படிங்கிற வார்த்தை வருது. இதில் முதல் எழுத்தை எடுத்துக்கிட்டோன்னா, தர் அப்படிங்கிற எழுத்தை எடுத்துக்கிட்டா கடைசி பதம் மதிர்மம, மமன் முடியும். அப்போ தர்மங்கிற சொல்லுக்குள்ளேயே இந்த சாஸ்திரம் இருக்குது. அதனால தர்மத்துக்கு பேர் போன கிரந்தம் பகவத்கீதை. எந்த செயலும் தர்மத்தின் சாஸ்திரத்தின் பின்னணியில் தான் செய்யப்படணும் அப்படிங்கிறது கருத்து. பொதுவாக போர் அப்படிங்கிறதுக்கு காரணமாக நாடு, அதாவது நாட்டு உரிமை, அடுத்து செல்வம், அடுத்து பெண், இது சம்பந்தமான உரிமைகளால் தான் போர் சண்டைங்கிறது வரும். இங்கே நாட்டு உரிமைக்காக போர் ஏற்பட வேண்டிய நிர்பந்தம். எந்த செயலும் தர்மத்தை பின்னணியாக கொண்டு இருக்கணும். சுயநலம் இல்லாட்டி தனிப்பட்ட சுகம் இருக்கக்கூடாது. சமாதானம் பற்றி பலமுறை அரசர்கள், பெரியவர்கள் துரியோதனன்ட்ட சொல்லியும் அவன் கேட்காம போர் செய்கிறதுலே குறியாக இருந்தான். ஒரு கூர்மையான அம்பை கீழே போட்டு இந்த ஊசி முனை குத்துற அளவு நிலம் கூட நான் பாண்டவர்களுக்கு தரமாட்டேன் அப்படின்னு பிடிவாதமாக சொன்னான்.
போர் நடந்தாலும் சரி அப்படிங்கிறான். வேற வழி இல்லாம பாண்டவர்கள் போர்க்களம் வர வேண்டியதாயிற்று. எப்படி இப்போ அயோக்கியர்களுக்காக கோர்ட்டு, நீதிமன்றங்கள் இருக்கோ, அதே போல தான். அயோக்கியங்க நல்லவங்கள கோர்ட்டுக்கு கொண்டு வந்து விட்டுருவாங்க. கலிகாலத்துல அயோக்கியங்க தான் மெஜாரிட்டி. அப்ப நல்லவங்கள படாத பாடு படுத்திருவாங்க. நீதி அவ்வளவு எளிதா கிடைக்காது. ஒரு பசுமாட ஒருத்தன் எருவ மாடுன்னு சொல்லிட்டா, அத கேஸ் போட்டாச்சுன்னா, அது பசுதான் நிரூபிக்கிறதுக்கே 25 வருஷம் ஆயிரும் கோர்ட்ல. அது மாரி நாட்டு நிலைமை இருக்கு. இப்ப போர் புரிய இரு தரப்புலயும் ஆர்வத்தோட கூடியிருந்த போதும், போர்ல தர்மருக்கு உடன்பாடு இல்லாமலேயே இருக்குது. போர் செய்க அப்படின்னு சொல்லி தாய் குந்தி தேவி ஆணையிட்டதனால, அதன் பொருட்டு தர்மர் போர்க்களத்துக்கு வந்தார். பாண்டவர்கள் அறவாழ்வுல விருப்பமுள்ளவங்க. கௌரவர்கள் முரடர்கள். பாண்டவர்கள் பெரியப்பா திருதராஷ்டிரனை தங்களுடைய தந்தையாகத்தான் பாவிச்சாங்க. ஆனா திருதராஷ்டிரன் அப்படி தன்னுடைய பிள்ளைகளாக பாண்டவர்களை கருதல. சகோதரன் பிள்ளைகளை கருதல. அன்னை குந்தி மாதா பொறுமைசாலி. சுகம், ஓய்வு, அரச போகம் இதுகள்ல இச்சை இல்லாம இருந்தா. அப்படிப்பட்ட அவ போர் செய்யுங்கன்னு சொல்ல வேண்டிய நிலைமைக்கு உட்படுத்தப்பட்டா. இதற்கு 2 காரணம். திரௌபதிய கௌரவர்கள் சபையில அவமானப்படுத்தினது. 2 அரண்மனைக்குள்ள துரியோதனன் கிருஷ்ணரை கைது பண்ண முயற்சி பண்ணது. தூதனாக போன கிருஷ்ணரை கைது பண்ண முயற்சி பண்ணது. பாரம்பரியப்படி குரு மன்னனுடைய வாரிசுகள் தான் கௌரவரும் பாண்டவரும். இரு தரப்பினரும் பொதுவா கௌரவர் தான் சொல்லப்படணும். குரு மன்னனை சார்ந்தவர்கள். ஆனா திருதராஷ்டிரன் தனக்கு மட்டும் கௌரவ அந்தஸ்து வைத்து தம்பி பாண்டுவுடைய புதல்வர்களை தனியா பிரிச்சு பாண்டவர் பாண்டவர்னு பிரிச்சு பேசி வந்தான். இந்த பேத புத்தி தான் கௌரவர்களை ஆட்டம் போட வச்சது. ஆததாயிகள் அப்படின்னு சொல்லப்படுகிற கொடும்பாவங்களை செய்தவங்க கௌரவர்கள். ஒண்ணு விஷம் வைக்கிறது. துரியோதனன் பீமனுக்கு அதை செய்திருக்கான். 2 தீ வைக்கிறது. அரக்கு மாளிகையில தீ வச்சிருக்கிறாங்க துரியோதனன். 3 சொத்துக்களை திருடுறது. அதுவும் நடத்தியிருக்கான். அடுத்து பெண்களை கடத்துறது. திரௌபதியை அதை மாதிரி செய்திருக்கான். ஆயுதம் இல்லாத போது ஆயுதம் ஏந்துறது. அதையும் செய்திருக்கிறான். உடைமைகளை திருடுறது. பிரத்தியாருடைய உடைமைகளை, பொருட்களை. இப்படி 6 குற்றங்களும் கௌரவர் தரப்புல இருக்கு. அதனால ஆததாயிகள்னு பேரு. பொதுவா ஆததாயிகளை விசாரணை இல்லாமலேயே கொல்லலாம் அப்படிங்கிறது தர்மம். திருதராஷ்டிரனுக்கு கண் தெரியாது. இருந்தாலும் இத்தனை தப்பு செய்தும் கண்டுகொள்ளாம இருக்கிறான். பாண்டவர் அப்படிங்கிற வார்த்தை திருதராஷ்டிரனால தான் முதல்ல சொல்லப்படுது. என் மக்களும் பாண்டவ மக்களும் அப்படின்னு சொல்லி அவன் பேசுறான். வாய் வார்த்தை மூலமா அவனுடைய மன எண்ணம் வெளிப்படுது. என்ன சொல்றான்? தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுயுத்சவ மாமகா பாண்டவ ச ஏவ கிம் அகுர்வத சஞ்சய. தர்ம கஷேத்ரே தர்மத்துக்கு பேர் போன நிலம். குருக்ஷேத்ரே அறநிலமான குரு நிலத்துல குரு நிலம். தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே சமவேதா யுதித்தவ அங்க சண்டை போடுறதுக்காக சண்டையிட போரிட வேண்டி ஒன்று கூடுனாங்களே. அதுல மாமகா என் மக்களும் பாண்டவனுடைய புதல்வர்களும் என்ன செய்தாங்க? கிம் அகுர்வத அப்படின்னு கேட்கிறான். பாண்டவர்கள் தர்மவான்கள், போர் புரிய முனைய மாட்டாங்க அப்படிங்கிற கருத்து முதல்ல துரியோதனனுக்கு இருந்தது. இப்போ கிம் அப்படிங்கிற கேள்வியை கேட்குறான். இந்த வார்த்தை மறுப்பாகவும் பயன்படும், சில சமயம் ஆச்சரியமாகவும் பயன்படும். இங்க வினா வடிவத்துல வருது, பயன்ல இருக்குது. குரு அப்படிங்கிற மன்னர் இவங்களுடைய முன்னோர்.
அவர் தங்கத்துல ஒரு கலப்பை செய்து, ஒரு குறிப்பிட்ட நிலத்த உழுது போட்டுக்கிட்டே இருக்கிறார். ஏர் உழுறார். அப்போ இந்திரன் வந்து கேட்குறான், "இப்படி உங்க வேர்வை சிந்தி மாட்டுக்கு பதிலா நீங்களாகவே கலப்பைய தங்க கலப்பைய இழுத்து இந்த நிலத்த உழவு பண்படுத்துறீங்களே, இதோடைய நோக்கம் என்ன? உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டான். அப்ப குருமன்னன் சொன்னான், "அந்த நிலத்துக்கு எத்தகைய அயோக்கியர்கள் வந்தாலும், தானாகவே நல்ல புத்தி வந்துரணும். தர்மத்த மீறாதபடி அவங்க இருக்கணும். இதுதான் என்னுடைய ஆசை" அப்படின்னு சொன்னான். அந்த ஆசை நிறைவேறும்படி வரமளித்தான் இந்திரன். அதனால கிருஷ்ணர் தந்திரமா போருக்கு இந்த இடத்த தேர்வு செய்றார். அப்படியாவது துரியோதன கோஷ்டிகள் மனம் திருந்துமா அப்படின்னு பார்த்தார். ஆனா அது நடக்கல. இதுதான் முதல் செயலுடைய கருத்து. ஹரே கிருஷ்ணா.